என்ன தீபிகா, ஒரே ஷாக்கா இருக்க போல. இந்த வேலை பண்ணது நான் தான். ஷாக்ல ஆகாத. அந்த புடவை யார் எரிஞ்சு போக வச்சான்னு எனக்கு தெரியும். அது நீ தானே? அக்கா, எனக்கு எல்லாமே தெரியும். அறிவிலியா உனக்கு? அக்கா வாழ்க்கையே இப்படி பண்ணிட்டு இருக்க, மனசுல நினைச்சிட்டு இருக்க? அக்கா, இனிமேல் இந்த மாதிரி பண்ண அவ்வளவுதான் தீபிகா. ஐஸ்வர்யக்காக இனிமே நான் வருவேன். இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இந்த புடவை எப்படி மாறிச்சு உனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். நான் சொல்றேன். போய் தீபிகா கிட்ட கேட்கலாம் ஐஸ்வர்ய ரூம் எங்கன்னு. நமக்கு வேற ஐஸ்வர்ய ரூம் வேற தெரியாதே. சரி, நம்ம போய் கேட்டு வரலாம் தீபிகா கிட்ட. தீபிகாவா? இந்த ரூம்ல அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்த புடவைய பாடி நான் எப்படி எரிஞ்சு போக வைக்கிறேன்னு, இந்த புடவை நீ எப்படி கட்டுறேன்னு நானும் பாக்குறேன். ச்சே, இவ்வளவு கேவலமான பொண்ணா? எவ்வளவு பெரிய ஓட்ட! இவளா ஒரு பொண்ணே இல்ல. அக்கா வாழ்க்கை இப்படி கெடுக்க பாக்குறாளே. எப்படியோ புடவையில் இவ்வளவு பெரிய ஓட்ட வந்துச்சு. எப்படி கட்டுன்னு நானும் பாக்குறேன். இந்த புடவைய எடுத்த இடத்துல வச்சிடலாம். நம்ம யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த ஃபங்க்ஷன் நல்லாவே நடக்க கூடாது. தீபிகா, உன்னோட கணக்கு என்கிட்ட பலிக்காதுடி. நாளைக்கு பாரு இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு. இந்த ஃபங்க்ஷனை நல்லா நடத்தி காட்ட வேண்டி. இதே மாதிரி ஒரு புடவை வாங்கி அதே இடத்துல நான் வச்சிட வேண்டி. நீ வச்ச புடவைய கிழிச்சு தூக்கி எரிஞ்சிட வேண்டி. ஒரு அக்காவோட பார்க்காம இந்த மாதிரி பண்றியேடி. இனிமே ஐஸ்வர்க்கு நான் அக்காவா இருந்து எல்லா சடங்கு பார்க்க போறேன்டி. அவ ஃபங்க்ஷனை நல்லா நடத்தி காட்டுவேன். அது நீயும் பாப்ப. இதுதான் நடந்தது. இப்போ டவுட் எல்லாமே கிளியர் ஆயிருச்சா? அக்கா, இனிமே ஐஸ்வர்யோட வாழ்க்கைக்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ண வந்த அவ்வளவுதான்டி. அவ கூட தான் பிறக்கல, ஆனா நான் அவளுக்கு அக்காடி. இனிமே என் தங்கச்சி கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட அவ்வளோதான். இனிமையாச்சும் திரும்பி கொஞ்சம் நல்லா வாழ கத்துக்கோ. நான் வரட்டா? சரிங்கக்கா. யாஷிகா, தேவையில்லாம என் விஷயம் நீ தலையிடுற. உனக்கு வெக்கரண்டி வேட்டு. நான் திருந்துற நீ நினைச்சிட்ட. அது என்னைக்குமே நடக்காது. அது எவ்வளவு ஜென்மாவும் நடக்காதடி. நான்லாம் திருந்தவே மாட்டேன். ஆஷிகா, என் விஷயம் நீ தலையெடுத்துட்டடி. அதை நான் சும்மா விட மாட்டேன். எங்கேயோ இருந்து வந்துட்டு அக்கா அக்கான்னு ஆட்ட போடுறியா? நீ கை நீட்டி அரைச்சிட்டல, உனக்கு இருக்குடி. இந்த பிளான் இல்லைன்னா எனக்கு என்ன? எவ்வளவு பிளான் வச்சிருக்கேன். ராகவ் ராகினி வச்சு இந்த 6 மாசத்துக்குள்ள அவங்கள பிரிச்சு காட்டுறேன்டி. அதுக்கப்புறம் உனக்கு வேட்டு வைக்கிறேன். என்னோட எதிரியே இனிமே யாஷிகாவும் ஐஸ்வர்யா தான். அர்ஜுன், சொல்லு தீபிகா. என்னோட ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு ரிசப்ஷன் வாங்க போயிட்டு வரலாம். நேத்து அவ வெட்டிங் நம்ம போகவே இல்லைல்ல, அதனால வாங்க நம்ம இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம். சரி வா போலாம். பைக்ல போலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கார்லேயே போங்க. ஏன் தீபிகா, பைக்லயே போலாம் வா. இன்னும் வேண்டாப்பா, வாங்க கார்லேயே போகலாம். சரி, உங்களுக்கு கார் ஓட்ட இஷ்டம் இல்லைனா நான் ஆட்டோலேயே போகிறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், நம்ம கார்லயே போலாம். சரிங்க. சங்கீதா, கங்க்ராட்ஸ் ஜி. தேங்க்ஸ் ஜி. ப்ரோ நீங்களா? நீங்க யாரு? ப்ரோ நான் தான் ஆதித்யாவோட தம்பி அர்ஜுன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். தேங்க்ஸ் அண்ணா. அவன் கூட பேசவே மாட்டேன், போயிடுடி. சாரிடி, என்னால வர முடியல, தப்பா எடுத்துக்காத. எங்க அக்காக்கு நேற்று ஃபங்க்ஷன் டி, அதனால தான் வர முடியல. தப்பா எடுத்துக்காதடி ப்ளீஸ். சரி சரி, ஃப்ரெண்டா போறதுனால மன்னிச்சு விடுறேன். நல்ல வேலை இன்னைக்காச்சும் வந்திருக்கே, அது போதும்பா. நான் தாண்டி உன் மேல கோவப்படணும். என்கேஜ்மெண்ட்க்கு என்னை கூப்பிட்டியாடி முதல்ல? இல்லடி, என்கேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பேரும் தாண்டி வந்தாங்க, அதனாலதான் கூப்பிட முடியல. சரிடி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்தாங்களா? வந்தாங்கடி. ரோஹிணி, ஷாலினி, மாலினி, இவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. ஆனா நீ தான் வரலடி நேத்து. சரி விடு, இன்னைக்கு வந்துட்டல. இப்படிதானே நீ லவ் பண்ற பையன்? காலேஜ்ல வேற லவ் பண்ணிட்டு இருந்தல, அவரே கல்யாணம் பண்ணிட்டல. சங்கீதா, சொல்லுங்க. நீ சொன்னல காலேஜ் லவ் பண்ற பையனு, அது இவன் இல்ல. இது என்னோட ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டோட தம்பி தான் இவரு. சாரிடி, நானும் நீ லவ் பண்ற பையனே கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டேன். நீ மன்னிச்சிரு. இல்லடி பரவாயில்ல. சரி ப்ரோ, அப்ப நாங்க கிளம்புறோம். சாப்பிட்டு போங்க. சாப்பிட்டு போங்கண்ணா. சரிம்மா. பஃபே சிஸ்டம் தான் வச்சிருக்கோம், போய் சாப்பிட்டு போங்க. சரிடி. எனிவே கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ டி. அர்ஜுன், பாத்தீங்களா இவ்வளவு பெரிய பஃபே சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க. நல்லா கொடுத்து வச்சவா அவ. இவ்வளவு பெரிய பணக்காரர் அவரு. ஆமா தீபிகா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரியான பணக்காரர் இவரு. சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பிரியாணி போதும். சரி, நானும் அதே வாங்கிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குது அது மட்டும் வாங்குங்க. இல்ல வேண்டாம், இதே போதும். வாவ், என்னோட ஃபேவரட் பிரியாணி. ஆனா இங்க பிரியாணில இருக்கவே கூடாதுல்ல, வெஜ் தானே சமைப்பாங்க. இல்லங்க, அவ சொன்னா என்கிட்ட. நீங்க முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின் எல்லாரும் வருவாங்கல்ல, அதனால எல்லா டிஷ்ஷும் சொல்லி வச்சிருக்காங்க. சில பேர் சாப்பாடு சாம்பார்லாம் சாப்பிடுவாங்க, சில பேர் பிரியாணி சாப்பிடுவாங்க. அதனால நல்ல வேலை பிரியாணி இருக்கே, அது போதும் எனக்கு. ஆல் டைம் ஃபேவரட் டிஷ். உங்களுக்கு? எனக்கும் தான். பிரியாணி பிடிக்காதவங்க யாராச்சும் இங்க இருப்பாங்களா? அத சொல்லுங்க நீங்க. இங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய கறியெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்கும். சரி வாங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம். சரி.